தரிசனம் செய்யும் நேயர்களுக்கு வணக்கம். அடியேனின் சிறிய முயற்சி அபிராமி அந்தாதி விளக்க உரையுடன் இனி வரும் காலங்களில் வெள்ளிக்கிழமை தோறும் அடியேன் சிறு முயற்சியாக அபிராமி அந்தாதியின் பாடல்களை சிறு விளக்க உரையுடன் கொடுக்க முயற்சி செய்ய விரும்புகிறேன். அபிராமி அம்பிகையின் திருமலர் பாதங்களை வணங்கி அபிராமி பட்டரின் வாழ்க்கை வரலாறை காணலாம். அபிராமி பட்டர் ஒரு சிவாச்சாரியார், அந்தணர் குலத்தில் பிறந்த ஒரு சிவாச்சாரியார். இவர் அம்பாளை தினமும் தரிசித்து அம்பாளை தியானித்து பலமுறை தியானித்தாலும் அம்பாளின் முகம் மறக்காமல் இருக்க அம்பாள் எதிரிலேயே அமர்ந்து தியானிக்கக்கூடிய ஒரு சிவாச்சாரியார் தான். எந்த பெண்களை பார்த்தாலும் அம்பாள் தான் வருகிறாள், அபிராமி தான் வருகிறாள் என்ற ஒரு எண்ணத்துடன் தான் பறித்து வைத்திருந்த மலர் கூடையில் இருக்கக்கூடிய மலர்களை எடுத்து தூவி அபிராமி அபிராமி என்று வழிபடுவார். ஆனால் அந்த காலத்திலிருந்து இந்த காலத்தில் வரை எந்த ஒரு உண்மையானவர்களையும் மதிக்க தெரியாத மக்கள்தான் இன்று வரை உள்ளனர். எனவே அன்றும் அவருக்கு வைத்த பெயர் பைத்தியக்காரன் என்ற ஒரு பெயர்தான். இவன் பைத்தியக்காரன், இவன் பெண் ஆசை பிடித்தவன் என்ற பல வார்த்தைகளில் அவரை ஏசினாலும் அவர் எந்த ஒரு விதத்திலும் தளராமல் அபிராமி அம்பிகை வழிபட்டார். தினமும் அபிராமிக்கு பூஜை செய்ய மலர்கள் கொண்டு வந்து கொடுத்துவிட்டு தான் தியானத்தில் சென்று விடுவார். இப்படி பல காலம் சென்று கொண்டிருக்கையில் ஒரு நாள் அந்த நாட்டு சரபோஜி மன்னன் வருகிறான் என்று அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கையில் அபிராமி பட்டரோ வந்து தியானத்தில் அமர்ந்து விட்டார். ராஜா வருகிறார் என்ற ஒரு நற்செய்தியை வந்து அனைவரும் சொல்ல, இவரை எப்படி இங்கிருந்து எழுப்பி மறு இடத்திற்கு அனுப்புவது என்ற ஒரு எண்ணத்தில் அனைவரும் ஆழ்ந்திருக்க மன்னனே வந்துவிட்டார் சன்னதிக்குள். யார் இவன் என்று கேட்க, இவன் ஒரு பைத்தியக்காரன், இவன் ஒரு பெண்ணாசை பிடித்தவன் என்று பலரும் பல விதமாக கூற, ஆனால் மன்னனுக்கோ இவனை பார்த்தால் அப்படி ஒன்றும் தெரியவில்லையே, இவன் நன்றாக உள்ள ஒரு ஞானி போலவே முகம் பிரகாசிக்கிறது, பைத்தியத்துக்கும் அப்படித்தான் பிரகாசிக்கும் என்று பலரும் கூறும் பொழுது, நானே கேட்கிறேன் என்று அருகில் சென்று இன்றைக்கு என்ன திதி என்று கேட்டபொழுது, இன்று அவர் என்னவோ அம்பிகையின் முகத்தை பார்த்து கொண்டிருந்ததால் இன்று பௌர்ணமி திதி என்று உளறிவிட்டார். ஆனால் உண்மையில் உளரவில்லை. உண்மையில் உள்ளே இருந்தது அம்பிகை தான். எனவே பிரகாசித்தது அம்பிகை தான். எனவே பௌர்ணமி என்று தான் உண்மையை தான் கூறியுள்ளார். அதனை அறியாத மன்னனோ, இன்று பௌர்ணமி நிலவு வராவிட்டால் என்ன செய்யலாம் என்று கேட்க, இன்று வரும், போடா பார்த்துக்கலாம் என்று ஏக வசனத்தில் அரசனை திட்டிவிட்டார். இதனை கேட்ட அரசனோ, இன்று வரவில்லை என்றால் உன்னை என்ன செய்வேன் என்று தெரியுமா என்று சொல்லிவிட்டு அம்பிகை கூட தரிசனம் செய்யாமல் கிளம்பிவிட்டார். ஆகவே இதை உணராமலே தவத்தில் இருந்த பட்டரோ சிறிது நேரம் கழித்து தியானத்தில் இருந்து தெளிந்து வெளியே செல்லலாம் என்று செல்லும் பொழுது அங்கிருந்த சிவாச்சாரியர்கள் வந்து உண்மையை கூற, இவருக்கு ஒன்றும் புரியவில்லை. இனி என்ன செய்வது என்பதை அறியாமல் தான் ஒரு மேலிருந்து ஒரு 100 கயிர்கள் கொண்ட ஒரு ஊஞ்சலை தயார் செய்தார். அடியில் மிகவும் பெரிய பெரிய கட்டைகளை வைத்து நெருப்பு மூட்டினார். நெருப்பை மூட்டி பின்பு அந்த ஊஞ்சலில் ஏறி நின்றார். முதலில் அந்தாதி பாதிய காரைக்கால் அம்மையாரை, பின்பு பிற்காலத்தில் அம்பாளுக்கென்று அபிராமி அந்தாதி பாடினார் அபிராமி பட்டர். அந்தம் ப்ளஸ் ஆதி, ஒரு அந்தத்தில் ஆதியிலிருந்து தோன்றி அந்தத்தில் முடிந்தால் அந்தத்திலிருந்து மறுபடியும் ஆதியில் தோன்றும். எனவே இதை அந்தாதி என்று கூறுகின்றனர். ஒரு பாடலை முடித்தவுடன் அடுத்த பாடல் வரி அதே வரியிலிருந்து தோன்ற வேண்டும். இதுதான் அந்தம் ப்ளஸ் ஆதி என்று கூறுகின்றனர். இதுவே அபிராமி அந்தாதி என்று பெயர் வந்துள்ளது. அபிராமி பற்றி பாடியதால் அபிராமி அந்தாதி என்று கூறுகின்றனர்.
எனவே இவர் பல பாடல்கள் பாடி 75 பாடல்கள் வரை பாடிய பின்பு அம்பிகை மனம் இறங்கி இவருக்கு தரிசனம் கொடுத்து தன் தாடங்கத்தை கழற்றி வானில் எறிந்தார். அன்று தை அமாவாசை திதியை மாற்றி பௌர்ணமி திதியாக மாற்றினாள் அம்பிகை. இதை கண்ட சரபோஜி மன்னனோ தன்னை மன்னிக்குமாறு கேட்டு இந்த முழு பாடலை முடிக்க கோரி முழு பாடலை முடித்தார் அபிராமி பட்டர். எனவே நமக்கெல்லாம் அபிராமி அந்தாதி என்ற பெரிய ஒரு நூலை கொடுத்து அருளினார் அபிராமி பட்டர் என்றே கூறலாம். ஏனென்றால் சமஸ்கிருதத்தில் பல நூல்கள் உள்ளன. லலிதா சகஸ்ரநாமம், சௌந்தரிய லகரி என்று பல நூல்கள் உள்ள பட்சத்தில் தமிழில் அபிராமி அந்தாதி என்று பெரிய ஒரு பொக்கிஷத்தை அளித்துள்ளார் அபிராமி பட்டர். அதன் பாடல்களை பின்வருமாறு காணலாம். விநாயகர் காப்பு. தாரமர் கொன்றையும் ஷண்பகமாலையும் சாத்தும் தில்லை ஊரதம்பாகத்து உமை மைந்தனே உலகேலும் பெற்ற சீரபிராமி அந்தாடி எப்போதும் என் சிந்தையுள்ளே காரமர்மேனி கணபதி நிற்க கட்டுரை கணபதியே நிற்க கட்டுரை. பொருள் பார்ப்போம். மாலையாக பொருந்திய கொன்றையையும் ஷண்பக மாலையும். எப்பொழுதுமே தார் என்றால் ஆண்கள் அணியக்கூடிய ஒரு மாலையாகும். மாலை என்பது ஒரு பின்னப்பட்ட ஒரு மாலை தான் மாலை என்கின்றோம். தார் என்றாலே இரண்டு பக்கமும் பின்னாமல் இருப்பது தான் தார் என்று. ஆகவே தாரமர் கொன்றையும் என்று சிவபெருமான் அணியக்கூடிய கொன்றை மாலையையும் ஷண்பக மாலை என்கக்கூடிய ஷண்பகத்தினால் செய்யப்பட்ட ஒரு மாலையை அம்பிகை அணிகின்றாள் என்றும், சாத்தும் தில்லை ஊரதம் பாகத்து உமை மைந்தனே, தில்லையில் இருக்கக்கூடிய நடராஜ பெருமானின் உடன் இருக்கக்கூடிய அம்பிகையின் மைந்தனே என்று விநாயக பெருமானின் காப்பை ஆரம்பித்து பின்பு அபிராமி அந்தாதி பாடியுள்ளார் அபிராமி பட்டர். முதல் பதிகத்தினை காண்போம். உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம் போது மலர் கமலை துதிக்கின்ற மின்கொடி மென்கடி குங்கும தோயம் என்ன விதிக்கின்ற மேனி அபிராமி எந்தன் விழு துணையே அபிராமி என்றன் விழு துணையே அபிராமி என்றன் விழு துணையே. இப்பாடல் ஞானமும் வித்தையும் பெற பாடக்கூடிய முதல் பாடல். இப்பாடலின் பொருள்: அம்பிகை ஞானமும் நல்வித்தையும் உதிக்கின்ற செங்கதிராகவும் உச்சி திலகமாகவும் மதிக்கின்ற நல்ல உணர்வுடையோர் ஆகவும் மாணிக்கமாகவும் மாதுளம் போது என்பது மொட்டு மாதுளத்தின் மொட்டாகவும் தாமரையில் வீற்றிருக்கும் மகாலும் திருமகள் மகாலட்சுமி துதிக்கின்ற மென்கொடியாகவும் மென்கடி குங்கும தோயம் மென்மையான வாசனை வீசும் குங்குமம் கரைந்த நீர் என்ன போன்ற விதிக்கின்ற மேனி விளங்குகின்ற திருவுடலை கொண்ட அபிராமி எந்தன்
விழுத்துணையே எந்தன் துணையானவளே என்று கூறக்கூடிய முதல் பாட்டினை முடித்தருளினார் அபிராமி பட்டர். பின்பு பல பாடல்களை பாடி உள்ளார். அதனை பின்பு வரும் காலங்களில் காணலாம். சிவாய நமः. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.